ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு கூட்டுறவுத்துறையில அந்த கடன்கள், பயிர் கடன்கள் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? சோ அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டுறவு வங்கிகள்ல இருக்கிற கடன்களை எப்பொழுது தள்ளுபடி செய்ய போறாங்க, இதற்கான பெயர் பட்டியல் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. புதிய விதிமுறைகளை பயன்படுத்தி இந்த பெயர் பட்டியல் தயாரிப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. கூட்டுறவு வங்கிகள்ல பயிர் கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு முழுமையான தகவல்கள் இந்த ஆதாரமானது தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடி குறித்த சமீபத்திய அறிவுகளை பற்றி விளக்குகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தொடக்கத்தில் அறிவித்த வரம்பை உயர்த்தி தற்பொழுது 75,000 ரூபாய் வரை இந்த தள்ளுபடியை கொடுப்போம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ முதற்கட்டமா அந்த 75,000 தள்ளுபடி அப்படின்றத ஏற்றிருக்காங்க. அதை திரும்ப மாத்துவாங்களாம். சோ சுமார் இந்த திட்டத்தின் மூலம் 14.43 லட்சம் 43,000 பேர் இதுல தகுதியானவர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியின்படி 5 ஏக்கர் வரை நிலம் வைத்தவர்களுக்கு முழு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருந்துச்சுன்னா 50% தள்ளுபடி, அதாவது 35,000 அப்படின்றதெல்லாம் மாற்றி இருக்காங்க. மீண்டும் விவசாய கடனை தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இதை தேர்தல் வாக்குறுதிகள் என்ன குறிப்பிட்டீங்களோ இதை செய்யுங்க அப்படின்ட்டு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ கண்டிப்பா தேர்தல் வாக்குறுதிகளை என்ன குறிப்பிட்டாங்களோ அப்படின்றத முதல்வர் மீண்டும் இதை மறுபரிசீலனை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ 14 லட்சத்திற்கு மேலான விவசாயிகளை கொண்டான கடன் தள்ளுபடி ரெடியா இருக்கு மக்களே, கூட்டுறவு வங்கிகள் மூலமாக. சோ வாக்குறுதி அப்படின்னு பாக்குறப்ப 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்க 50% தள்ளுபடி. நிலத்தின் அளவை கணக்கிலே கொள்ளாமல் 75,000 ரூபாய் வரையிலான கடன்களுக்கு மட்டுமே 100% தள்ளுபடி. இந்த முரண்பாட்டால் 2021ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தள்ளுபடியை விட தற்போதைய ஒதுக்கீடு ரொம்ப குறைவு. மற்ற மாநிலங்களில் 36,000 கோடி, தமிழகத்துல வெறும் 5,900 கோடி அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. சோ தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டதை போல இப்ப நிறைவேற்றுங்க அப்படின்றாங்க. சோ இப்ப முக்கியமா என்ன சொன்னீங்களோ அதை பாத்தீங்கன்னா போடுங்க. ஏன்னா விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவாங்க. ஏமாற்றம் வாக்குறுதிகளுக்கும் அரசாணைகளுக்கும் உள்ள முரண்பாடு, குறு விவசாயிகளுக்கு மட்டுமே முழு பயன். போராட்டம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம், முழுமையான நிவாரணம் வேண்டி. அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு நாம பாக்குறப்ப முதல்வர் விஜய் மீது அதிகரிக்கும் அழுத்தம். விரைவில் 3வது திருத்தப்பட்ட பட்டியல் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்குங்க. சோ கண்டிப்பா 3வது திருத்தப்பட்ட பட்டியல் வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கும். முதல் பட்டியல பாத்தீங்கன்னா 50,000, புதிய பட்டியல் 75,000 அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இப்படிதான் பாத்தீங்கன்னா பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. 2 பட்டியல் வெளியிட்டாங்க. 3வது பட்டியல்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் ஒரு தள்ளுபடி இருக்கும். விவசாயிகள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பெயர் இருக்கா, கூட்டுறவு வங்கி அணுகவும், நீங்கள் பெற்ற கடன் கூட்டுறவு வங்கியில் நேரடியாக சென்று அணுகவும், பட்டியலை சரிபார்க்கவும். தற்பொழுது 2வது பயனாளர்கள் பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதை நீங்க சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. மேல்முறையீடு, உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா, தகுதி இருந்தும் பட்டியலில் விடுபட்ட பெயர் இருந்துச்சு அப்படின்னா மேல்முறையீடு செய்யுங்க. வங்கி அதிகாரிடம் உடனடியாக மேல்முறையீடு செய்யவும். நீங்கள் பெற்ற கடனுக்கு கூட்டுறவு வங்கிகள்ல அப்டேட் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்க எடுக்கலாம். சோ அடுத்த கட்ட தள்ளுபடி எதிர்பார்ப்புகள் அப்படின்னா 75,000 உறுதிப்படுத்திருக்காங்க. எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தப்ப இன்னும் அதிகரிக்க போறாங்க. அதே போல கூட்டுறவு வங்கிகள்ல 5,000 வரையிலான நகைக்கடன் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வரலாம். சோ 8 பொதுத்துறை வங்கிகள் பப்ளிக் செக்டார் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. இது சாத்தியமா என்பதை இதுவரை அப்டேட் இல்லை, பொறுத்து நாம பார்க்கலாம். சரிங்களா? சோ இதுதான் அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு. பொதுத்துறை வங்கிகள் 8 கூட்டுறவு வங்கிகள்ல இதற்கான தள்ளுபடி ரெடியா இருக்க மக்களை இப்பந்தே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.